ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறதுங்கிறது நூல் மேலே நடக்கிற மாதிரி, கத்தி மேலே நடக்கிற மாதிரி. கொஞ்சம் பிசகினாலும் அது கீழே விழத்தள்ளிவிடும். சில பேர் தான் விழுந்தது தெரியாமலே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ தெரியும் அவங்களுக்கு? பரலோகத்தில் போய் அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன்னு சொல்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியலை. அதுதானே பாருங்களேன், நல்லா பாருங்களேன். அங்கே போய் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் இவனுக்கு தான் விழுந்ததோ, தேவனுக்கு அடுத்த காரியங்களை வளராமல் இருக்கிறதோ, ஆவிக்குரிய கனிகள் தனக்குள் உண்டாகாமல் இருக்கிறதோ அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை, தெரியல. அப்போ என்ன அறிவு அவருக்கு இருந்தது? எல்லாம் படிச்சிருந்தார், ஜனங்களை படிச்சிருந்தார், தேவனை படிச்சிருந்தார், வசனங்களை படிச்சிருந்தார், தன்னை படிக்கலையே அவர். அப்போ அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ அவர்களை கனியற்றவர்களாக இருக்க ஒட்டாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதை என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.